அனைவருக்கும் வணக்கம். நமக்கு குரூப் 2 2A பிரிலிம்ஸ் எழுதிட்டு, நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள நம்ம இருப்போம். நமக்கு எக்ஸாம் கிளியர் ஆகுமா? பிரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற உ பல டைலமால வந்து நம்ம இருந்திருப்போம். பிரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா? ஆகாதா? 2 படிக்கலாமா? 2A படிக்கலாமா? 2A படிச்சுட்டு இருக்கப்ப 2வும் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாரி பல டைலமால நீங்க இருப்பீங்க. ஸோ, இதனால நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் மார்க்ல இருக்கக்கூடிய நெறைய பேர் வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்க்குள்ளயும் இன்னும் போகல. 2 டெஸ்ட் பேட்ச் போடுறதோ, 2A டெஸ்ட் பேட்ச் போடுறதோ, எந்த ஒரு கமிட்மெண்ட்க்குள்ளயும் போகாம ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட்டிங் கேம்க்குள்ள நீங்க இருக்கீங்க. சரியா? ஸோ, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்டர் மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மள மாரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடிஷனல் வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிற அடெண்டம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, நமக்கு 625 வேக்கன்ஸீஸ் இருந்துச்சு. இப்போ இன்கிரீஸ் பண்ணத பார்த்தீங்கன்னா, 645 வேக்கன்ஸி இன்கிரீஸ் பண்ணி, டோட்டலா 1270 அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டபுள் த டைம் போஸ்டிங்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. குரூப் 2வ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 50ல இருந்தது 82ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாரி 2A பார்த்தீங்கன்னா, 1188 போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா? அப்ப நம்ம பார்டர்ல இருந்த எல்லாருமே இப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ள போக போறோம். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 1270 பேரு அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் 14,000லிருந்து 15,000 பேர்கிட்ட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ஒரே மார்க்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுக்க தான் போறாங்க. அப்படிங்கிறப்ப 13,000ங்கிறது 14,000 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப முன்னாடி இருந்த கவுண்ட் படி பார்க்கிறப்ப, ஒரு 7,000 பேர் எடுத்திருக்கலாம். இப்ப அப்படியே அது 14,000 பேர் எடுக்க எடுக்க போறாங்க. அப்ப இன்டூ 2 டைம்ஸ் ஆகுது. டபுள் த டைம் வந்து ஆகுறனால, கண்டிப்பா நம்ப எல்லாருமே உள்ள போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால இதுக்கு மேலயும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களோட மார்க்க பொறுத்து நீங்க 2 படிக்கிறீங்களா? 2A படிக்க போறீங்களா? இல்ல 2த்தையுமே சைமல்டேனியஸா கொண்டு போறீங்களா? அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி யோசிச்சிருங்க. யோசிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் பேட்ச் நோக்கி வருவீங்க. ஸோ, நம்ப இன்ஸ்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கும். எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. அப்ப நான் முதல்ல இருந்து டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். சிலபஸ ஸ்டார்ட்டிங்ல இருந்து கவர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, நான் எந்த டெஸ்ட் பேட்ச்ச ஃபாலோ பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அப்படிலாம் இல்லாம, உங்களுக்கு 2 நம்ம அகாடமில குரூப் 2க்கு தனியா பென் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. 2ஏக்கு தனியா 2டி அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் தனியா போயிட்டு இருக்கு. இது 2த்தோட 2ண்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம அகாடமில ஸ்டார்ட் பண்ண போறோம். 2 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்சோட 2ண்ட் பேட்ச், குரூப் 2A வோட டெஸ்ட் பேட்ச்க்கான 2ண்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்? இன்ட்ரோ கிளாஸ் எப்போ அப்படின்னா, கம்மிங் நவம்பர் 30த் வந்து நமக்கு இன்ட்ரோ கிளாஸ் வந்து நம்ம எல்லா பிரான்ச்சஸ்லயுமே பிளான் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, டிசம்பர் 5ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது டிசம்பர் 7ஆம் தேதி இருக்கும். நவம்பர் 30 வந்து இன்ட்ரோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அடுத்த 1 வாரம் கழிச்சு, அடுத்த டிசம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ்க்கான புரோகிராம பத்தி குடுத்துருக்கோம். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து ஒரு 28 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இது டென்டேட்டிவ் நம்பர் தான். டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸாம் டேட் நம்ப இந்த கவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டெஸ்ட் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? எப்படி போக போகுது அப்படின்னா, உங்களுக்கு 6 ஸ்டேஜ் ப்ராசஸ் இது. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப டெஸ்ட் நம்பர் 1 எழுத போறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வந்து மெட்டீரியல கலெக்ட் பண்ணிருவீங்க. மெட்டீரியல கலெக்ட் பண்ணிட்டு, டெஸ்ட் 1 மெட்டீரியல வந்து படிப்பீங்க. அதே மாரி உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பாடசாலையில உங்கள பாடசாலையில லிங்க் பண்ணிருவோம். பாடசாலையில உங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருவாங்க. அடுத்தது டெஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் புக்லெட் அப்படிங்கிறத குடுத்துருவோம். நீங்க 3 ஹவர்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க பேப்பர எவாலுவேட் பண்ணி, ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் அப்படிங்கிறது 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. நீங்க டெஸ்ட்ட முடிச்சுட்டு போறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல வாங்கிட்டு போவீங்க. அகைன் அத படிச்சுட்டு வந்து 2ண்ட் டெஸ்ட், 3ர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இதே ஒரு ப்ராசஸ்ல போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஒரு புக்க வந்து குடுத்துருவாங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஓகேவா? இதே நீங்க பாடசாலையில அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கான புக்கு, அதே மாரி டெஸ்ட் நம்பர் 1க்கான ஆன்சர் புக்லெட். ஓகேவா? இந்த ஆன்சர் புக்லெட்ல தான் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா? இந்த ஆன்சர் புக்லெட் இது 2யுமே பார்த்தீங்கன்னா, கொரியர் பண்ணி விட்டுருவோம் நம்ம. ஓகே. உங்க வீட்டுக்கே வந்து ஃப்ரீ கொரியர் பண்ணி விட்டுருவோம். அதே மாரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய
டெஸ்ட் புக்லெட்டையும் மெட்டீரியலையும் உங்களுக்கு கொரியர் பண்ணிட்டுருவோம். நீங்க ஆன்சர் புக்லெட்ல ஆன்சரை எழுதி ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா, நாங்க அத திருத்தி உங்களுக்கு ஃபோன்ல ரிவ்யூ குடுத்துருவோம். சரியா? ஸோ இது வந்து ஆன்லைன் அப்படின்னா. ஆஃப்லைன்ல நீங்க நேராவே ஒன் டூ ஒன் ஃபீட்பேக் வந்து வாங்கிக்கலாம். சரியா? இது வந்து நமக்கு குரூப் 2வ பொறுத்தவரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, பாலிட்டில ஒரு 4 டெஸ்ட்டு, சோசியல் இஷ்யூஸ்ல 3, மாடர்ன் ஹிஸ்டரியில 3 டெஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ்ல 3, ஜியோகிராஃபில 3, தமிழ் சொசைட்டில 3, சயன்ஸ் அண்ட் டெக்ல 3. ஓகேங்களா? ஸோ 3 டெஸ்ட்டா நம்ம எழுதுவோம். அது இல்லாம ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறமா மாக் டெஸ்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். இதுல தமிழ் எலிஜிபிலிட்டியும் வரும். அது எக்ஸாம் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம்க்கு ஒரு ப்ரீவியஸா ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ எல்லா டெஸ்ட்டுமே 300 மார்க்குக்கு இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் படி. ஓகேவா? எப்படி குரூப் 2 மெயின்ஸ் எப்படி இருந்துச்சோ, என்ன ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, பேஜ் கவுண்ட் எப்படி இருந்துச்சு, லைன் கவுண்ட் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையுமே அதே பேட்டர்ன்ல தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே ஒரு ஃபார்மேட்ல தான் நம்ம டெஸ்ட்டும் எழுத போறோம். சரிங்களா? ஸோ இது வந்து குரூப் 2வ பொறுத்தவரைக்கும். 2ஏவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2டி அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த 2டி டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க இப்ப படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே ஹிஸ்டரி படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே பாலிட்டி படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க. சயன்ஸ் அண்ட் டெக் படிப்பீங்க. ஜியோகிராஃபி படிப்பீங்க. ரீசனிங் படிப்பீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு டெஸ்ட். ஓகேவா? இந்த மாரி மொத்தம் 14 டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 14வது டெஸ்ட் வர்றப்ப என்ன ஆகும்னா, நீங்க டோட்டல் சிலபஸ கவர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்ப சப்ஜெக்ட் வைஸ் போறப்ப என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்னா, 3 3 டெஸ்ட் ஹிஸ்டரி படிப்பீங்க. ஹிஸ்டரிக்குன்னு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம். அடுத்து ஒரு 4 டெஸ்ட் பாலிட்டிக்கு படிப்போம். 5வதா பாலிட்டிக்குன்னு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம். அப்ப ஹிஸ்டரி மறந்திருக்கும். பாலிட்டி மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். இப்படி போறப்ப நம்ம சிலபஸ் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குமே 20, 22 டெஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஆனா நம்ம பிளான் படி பார்க்கிறப்ப, 14வது டெஸ்ட்ல நம்ம சிலபஸ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவோம். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் 2டி டெஸ்ட் பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் 30 டெஸ்ட்க்கு மேல பிளான் பண்ணியிருக்கோம். 30ங்கிறது டென்டேட்டிவ் நம்பர் இன்னும் அதிகமாகலாம். அப்ப மீதி இருக்கக்கூடிய 14 டெஸ்ட் மட்டும் தான் படிக்க போறோம். ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 15வது டெஸ்ட்ல இருந்து 30வது டெஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரிவிஷன் மட்டும் தான். ஓகேவா? ஸோ ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, ரிவிஷன் 4, ரிவிஷன் 5, ரிவிஷன் 6 மொத்தம் மார்க் டெஸ்ட் வரைக்கும் பார்க்கிறப்ப நம்மனால 6 டைம் ரிவிஷன் பண்ணிட முடியும். நம்ம படிச்ச 14 டெஸ்ட்ல படிச்சத 6 டைம் நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரியான ஒரு பிளானர் தான் இந்த 2டி பிளானர். ஓகேவா? ஷெட்யூல் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தனியாவே போட்டிருக்கோம். இன்னொரு தடவ ஷெட்யூல் எக்ஸ்பிளைன் பண்ணியும் பார்த்துடலாம். எப்படி இருக்கும்னா, 14 டெஸ்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா? 14 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் வைஸ் டெஸ்ட். ஓகேவா? அடுத்தது 15வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும், செகண்ட் டெஸ்ட்லயும் படிச்ச போர்ஷன 15வது டெஸ்ட்டா எழுதுவீங்க. 3 டெஸ்ட்டும், 4த் டெஸ்ட்டும் படிச்ச போர்ஷன 16வது டெஸ்ட்டா எழுதுவீங்க. 5, 6ல படிச்சத 17, 7, 8ல படிச்சத 18, 9, 10ல படிச்சத 19, 11, 12ல படிச்சதுல 20வது டெஸ்ட்டா எழுதுவீங்க. 13, 14ல 21வது டெஸ்ட்டா எழுதுவீங்க. அடுத்தது மொதல் 4 டெஸ்ட்ட சேர்த்தி ஒரு டெஸ்ட். அதான் 22. அடுத்த 4 சேர்த்தி ஒரு டெஸ்ட். அதான் 23. அடுத்த பாதிய சேர்த்தி ஒரு டெஸ்ட். அதான் 24. ஸோ ஃபர்ஸ்ட் 2, 2ஆ படிக்கிறோம். அப்புறம் 4, 4ஆ படிக்கிறோம். அப்புறம் 7, 7ஆ. மொதல் 7 சிலபஸ சேர்த்தி 25வது டெஸ்ட். அடுத்த 7 சேர்த்தி 26வது டெஸ்ட். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? எல்லாமே மொத்தமா ஃபுல் டெஸ்ட்டா எழுதும். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம 2டி டெஸ்ட் பேட்ச்சோட பிளானர். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிக்கிறப்ப என்ன ஆயிரும்? உங்களுக்கு 14 டெஸ்ட்ல சிலபஸ கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஒரு 6 டைம்ல இருந்து 7 டைம் நீங்க நல்லா ஒரு தனி ஷெட்யூல்ல போட்டீங்கன்னா, ஒரு 8 டைம் வரைக்குமாவது ரிவிஷன் பண்ணிட்டு போயிரலாம். அப்ப மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப நமக்கு அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வாங்கிப்பீங்க. மெட்டீரியல் நல்லா படிப்பீங்க. வந்து எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல வந்து ரீசனிங்கு அந்த மாரி டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பாடசாலையிலயும் கிளாஸஸ் போட்டிருப்போம். சரிங்களா? எவ்ரி சாட்டர்டே ரீசனிங் கிளாஸஸ் எல்லாமே அந்தந்த பர்ட்டிகுலர் பிரான்ச்சோட ஆஃப்லைன் கிளாஸஸா நடக்கும். டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் லேப்ல தான் டெஸ்ட் போட போறீங்க. ஏன்னா அ குரூப் 2ஏ மெயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க.
அடுத்தது டெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு போவீங்க. ஓகேவா? ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி லேப்ல வந்து டெஸ்ட் போட்டுட்டு வந்து மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிருவீங்க. சரியா? ஸோ எக்ஸ்பிளனேஷன் இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத உங்களுக்கு பாடசாலையில வீடியோவோ ஒரு டெஸ்ட் முடிய அப்லோட் பண்ணிடுவாங்க. இதே நீங்க பாடசாலையில ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அதே மாதிரிதான் புக்கை வந்து கொரியர் பண்ணிடுவோம். நீங்க உங்களை பாடசாலை ஆப்ல லிங்க் பண்ணிடுவோம். நீங்க பாடசாலை ஆப்லயே அந்த டெஸ்ட்டை போட்டுக்கலாம். பாடசாலையிலேயே நீங்க வீடியோஸை கரெக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு கொரியர்ல ஃப்ரீயா அனுப்பி விட்டுருவாங்க. சரியா? ஸோ மற்றபடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நான் அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து பாருங்க. கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா கம்மிங் 30th. ஓகேங்களா? ஆஃப்லைனுக்கு நம்மளோட 7 பிரான்ச்சஸ்லயுமே இன்ட்ரோ கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுரேஷ் பாடசாலையில வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். வேற ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸோட கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது இருக்கு. பாடசாலையோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துருக்கோம். அங்க கால் பண்ணி என்கொயர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.